ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துலேருந்து பாணி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குண்டலினி விழிப்படைந்த பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய மாறுதல்கள், உடல் அளவில், மனதளவில், உணர்வளவில், இந்த மாதிரி நிறைய அளவுகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன். ஏன்பா இதை எடுத்து சொல்கிற அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது உண்டு. சரிங்களா? ஏதோ மளிகை கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு குண்டலினி. பட் விழிப்பு அடையாதுன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம குண்டலினி அண்ட் சக்ராஸ்ன்னு சொல்லி அந்த பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்க. அதுக்குள்ள அந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அ அடிபடுவது மூலமாக, அதிகப்படியாக அந்த உணர்வு ரீதியாக ரொம்ப மகிழ்ச்சியில குதிச்சு தையா தக்கான்னு ஆட்டம் போட்டாலும் சரி, இல்ல வருத்தத்தில வந்து ஆழ்ந்து போயிருந்தாலும் சரி, கீழ விழுந்து ஏதாவது அடிபட்டாலும் சரி, இல்ல இந்த யோக பயிற்சிகள், மூச்சு பயிற்சி இந்த மாரி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்டர்நெட்ல பார்த்து, காத்துல பறக்கலாம், தண்ணீல நடக்கலாம்ன்னு சொல்றதெல்லாம் கேட்டு ஏதாவது ஒண்ணு பண்ண போக, அது என்னமோ விழிப்படைஞ்சிரும். அது திருப்பி க்ளோஸ் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஓப்பன்னா ஓப்பன் தான். க்ளோஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஏதோ ஒரு பயிற்சி முறைகள் அப்படின்னு ஏதாவது சொல்றதோ, இல்ல நெட்ல ஏதோ பார்த்து அத பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடல் நலம் அப்படிங்கிறது முழுமையாகவே அதாவது ரிட்டர்ன் நல்லபடியா கொண்டு வர முடியாத அளவுக்கு சீர்கெட்டு போயிரும். அதனால அந்த இடத்துக்கு மட்டும் போக்கூடாது. ஓப்பன் பண்றதுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ அந்த குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இத மனசுல நல்லா வச்சுக்கணும். இப்போ இந்த குண்டலினி விழிப்படைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள், என்ன பண்றது? அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நமக்கு மாற்றம் வரும்? அப்படிங்கிறத உடனே வந்து நெட்ல போட்டு நம்ம தேடுவோம். ஆனா நெட்ல என்னமோ என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க இந்த தலைப்பு என்ன பாருங்க, டார்க் சைட் ஆஃப் குண்டலினி. என்ன டார்க் சைடு? ஒரு டார்க் சைடும் கிடையாது. நம்மளுடைய இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த உலக வாழ்வோடு இருக்கக்கூடியது மாயைங்கிறத அது வந்து நமக்கு உணர்த்தும். அத ஒப்புக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டார்க் சைடு, பிரைட் சைடு, கோல்டன் சைடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சைடும் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி வார்த்தைகள கண்டு பயந்துறக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். ஏன்னா, அதில ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அத பாடிட்டு ஐய்யய்யோ! எனக்கு இப்படி தான் இருக்கு. இப்படி அந்த 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 ஐயோ ஃபேக்டர் வந்தது அப்படின்னு சொன்னாலே, யமதர்மனுடைய சம்சாரம் பேர் தான் ஐயோ. சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், ஏங்க ரொம்ப பாசமா கூப்பிட்டே இருக்கிறாங்க. கூப்பிட்டு வாங்க மேல யமலோகத்துக்கு அந்த அம்மா சொல்லுமாம். அவரு வந்து கூப்பிட்டு போயிறாரு. சும்மா நம்ம ஒரு ஐதீகத்துக்கு சொல்லக்கூடியது. அதனால அத சொல்லக்கூடாது. சரிங்களா? ஐயோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. விழிப்படைஞ்சு அடைஞ்சுட்டு போகுது. எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில பிறவா நிலையை அடையத்தானே போறோம். அதற்குண்டான பாதையில பயணிக்கத்தானே போறோம். சரி நமக்கு முன்னாடியே வந்துருச்சு தெரிஞ்சோ தெரியாமலும் சந்தோஷம் தான் பண்ணோம். பாருங்க, பிசிக்கல் லெவல்லயாம் என்ன நடக்கும்? உடல் நலம் சீர்கெடுவது. இப்ப இத நெறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க தப்பா அப்படின்னு சொன்னா, அவங்க ஏதோ வந்து தவறா ஒரு உணவு உட்கொண்டிருப்பாங்க. இல்ல வாழ்க்கையினுடைய அந்த ஒரு வாழக்கூடிய முறை தவறா இருக்கும். இல்ல இப்ப தான் வந்து ஹெரிடிட்ரி ப்ராப்ளம்னு எல்லாம் சொல்றாங்களே. அந்த மாரி பரம்பரையா வந்த நோய் அப்படின்னு இருக்கும். ஏதோ ஒண்ணு உடல் நலம் அப்படிங்கிறது சீர்கெடத்தான் செய்யும். பிறக்கும் பொழுதே 200 சொச்ச நோய்களோட தான் நம்ம பிறக்கிறோங்கிறது சித்த பெருமக்களினுடைய கூற்று. சரிங்களா? அதனால நோய்ங்கிறது நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இத வந்து சீரான வாழ்க்கை முறையில நம்ம நல்லபடியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நல்லபடியா பிரச்சனை இல்லாம நம்மளுடைய லைஃப் போகும். அப்படி இல்லன்னா, கண்டிப்பா நோய் வரும். இதற்கும் குண்டலினிக்கும் சம்மந்தம் இல்ல. குண்டலினி விழிப்படையும் பொழுது, நம்மளுடைய அந்த ஆதாரங்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது அந்த அந்த பிளாக்கேஜஸ் எதனால நடக்குது? நம்மளுடைய உணர்வுகளை சரியாக கையாளவில்லை அப்படின்னு சொன்னா தான் அது நடக்கும். நம்ம வந்து ஒரு கோவம் அப்படிங்கிற ஒரு உணர்வ வந்து புடிச்சுக்கிட்டே இருப்போம். வெறுப்பு, இல்ல ஏதாவது அது அது என்னன்னதுன்னா பழிவாங்கக்கூடிய ஒரு குணம். இல்ல ஏதாவது மனதில ஒரு காயம் அப்படிங்கிறத புடிச்சுக்கிட்டே இருப்போம். வயிறு தொப்பை போட்டுக்கிட்டே இருக்கும். ஃபேட் செடிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஜீரண உறுப்பு ஒழுக்கமா வேலை செய்யாது. மலஜலம் சரியாக கழியாது. அல்சர் வந்துகிட்டே இருக்கும். நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது வரும். ஹார்ட் அட்டாக் வரும். தலைவலி வரும். இந்த கோபம், இந்த பொறாமை உணர்வு, இந்த வஞ்சக எண்ணம் இதெல்லாம் இருந்தா இந்த மாரி நோய் வரும். இதற்கும் குண்டலினிக்கு என்ன இருக்கு? ஆனா, குண்டலினி விழிப்படைஞ்சது அப்படின்னு சொன்னா, இது வந்து அப்படியே பன்மடங்கா படபடன்னு பெருகும். அப்போ யோக பயிற்சியும் செய்யணும். மருத்துவ ஒரு ஆலோசனையும் நம்ம எடுத்துக்கணும். இது குண்டலினி தாங்க. அப்படின்னு சொல்லிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? உடல்ல சூடு அதிகமாகும். அதேபோல இந்த வெறுப்பு, கோவம் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, தோல்ல வறட்சி தட்டும். எண்ணெய் பசை உடம்புல இருந்து அப்படியே கம்மியாகிக்கிட்டே போயிட்டுருக்கும். தோல் வந்து ஒரு மாரி இந்த சொறி மாரி ஏதோ வரக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உணர்வுகள சரி செஞ்சுட்டோம்னா, இது எல்லாமே சரியா போகும். சரிங்களா? அதனால யோக பயிற்சியும் செய்யணும். மருத்துவ ஆலோசனையும் செய்யணும். சும்மா அப்படியே எல்லாம் குண்டலினின்னு சும்மா உட்காந்துக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து இமோஷனல் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அழுதுகிட்டே நாள் ஓடுமாம். அப்படியே மாசக்கணக்கா அழுதுகிட்டே ஏதோ ஒரு பெரிய பாரம் மனசுல உட்காந்துட்டே இருக்குமாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறது தான் வெளிய வந்துகிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஏதோ புதுசா வந்து என்ன
இது என்ன பேயா வந்து தோள்ல உட்காந்துக்கிறதுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் மண்டைக்குள்ள, அவன் மனசுக்குள்ள இருக்கிறது இவ்வளோ நாள் நம்ம போட்டு, 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 போட்டு புதைச்சு வச்சது, வெளிய எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கு. இந்த குண்டலினி வெளிப்படையும்போது என்ன ஆகும்? அதெல்லாம் பூரா எல்லா குப்பையும் வெளிய தள்ளிக்கிட்டு இருக்கும். அந்த கிளீன்சிங் ப்ராசஸ் நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா, உணர்வுகள் வந்து அதிகப்படியாக அவங்க வந்து வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதில ஒண்ணு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி, இல்ல வருத்தம்னா வருத்தம். ஏதோ ஒண்ணு. மகிழ்ச்சி பிரச்சனை இல்ல சிரிச்சுக்கிட்டே போயிரலாம். வருத்தம் தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லையா? அது யாருக்கு தாங்க இல்ல? இதுக்கும் குண்டலினி வெளிப்படையணும்னு என்ன அவசியம் இருக்குது? சப்புன்னு ஒண்ணு வச்சா அழுக போற உட்காந்து. அவ்வளோதானே. அந்த மாரி நெனச்சுக்கங்க. அப்ப நம்ம வந்து அத திருப்ப திருப்ப அடக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அது முழுமையா வெளிய வர வரைக்கும் நம்மளுக்கு அது டார்ச்சரா தான் தெரியும். இதுக்கு பேரு டார்க் சைடா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்கு புரிதல் பத்தலேன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டோம்ல இன்னைக்கு. இனிமே உணர்வுகள் வெளிய வரும்பொழுது, அத 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 சரியா அப்படி இது பண்ணு. இப்ப யாராவது ஒரு நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாம் எனக்கு தெரியல. ஓஹோங்கிற மாரி ஆயிப்போச்சு இன்னைக்கு பெற்றோர்கள். ஸோ உடன் பிறந்தவர்களும் ஓஹோ தான். ஏன்னா அப்படி ஒரு உடன் பிறந்தவரா நாமளே இருந்தோம்னா, ஸோ உறவுகளுக்கு மத்தியில இன்னைக்கு நல்ல உறவுகள் அப்படிங்கிறது பெற்றோர்கள்ட்டயே கிடைக்க மாட்டேங்குது. ஆசிரியரும் நண்பர்களும் வந்து ம்ஹ்ம். இதெல்லாம் நல்லா இருந்த ஒரு காலம் உண்டு. சரி. புலம்பக்கூடிய ஒரே இடம் சாமிகிட்ட தான். ஏன்னா அதுதான் நம்மள எந்த வகையிலயும் காயப்படுத்தாதுன்னு பாருங்களேன். நேரா போங்க. கோயிலுக்கு போங்க. இல்ல வூட்ல உட்காந்துக்கங்க. தியானத்தில பேசாம அமைதியா உட்காந்துக்கங்க. தார தாரையா கண்ணீர் வந்தாலும் சரி, புலம்பி தள்ளிருங்க. சரிங்களா? அந்த மனதில இருக்கக்கூடிய அந்த ஒரு வருத்தம் வெளிய வந்துருச்சு. நீங்க அழுது முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்பான்னு ஒரு கிளாரிட்டி இருக்கும். திடீர்னு இருந்ததாப்புல எங்கோ ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்கற மாரி இருக்கும். இது திரும்பவும் சொல்றேன் பாருங்க. யாரோ காதுல வந்து இப்படி கிங்கிணிங்கிணின்னு ஏதோ ஒண்ணு இந்த சலங்க சத்தம்லாம் கேட்குதுங்க. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு உள்ளுணர்வின் ரீதியாக நமக்கு வந்து ஒரு சில வழிகாட்டுதல் ஏற்படும். இந்த காதுல பேசுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வெறும் மனக்கற்பனை. சரிங்களா? உள்ளுணர்வு ரீதியாக நம்மளை வழிநடத்தி செல்வதற்குண்டான பாதை கிடைக்கும். இது எப்பன்னா, இந்த உணர்வு ரீதியாக நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸ்டா இருக்கணும். சாமி தான் ஒரே வழி. பேசாம அழுது கொட்டி தீர்த்துட்டு, அதுகிட்ட பேசுங்க. "இப்படிதான் உன்னை நம்பி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற?" கேளுங்க, பேசுங்க. பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். மனசுல இருக்கிறத வெளிய கொட்டிட்டீங்க, ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. ஒன்ஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி அமைதி இருக்கும். எதுக்கு எமோஷனல் அவுட் பர்ஸ்ட்? வெளியில போய் ஒரு சீன் போட்டு, அப்படி பண்ணி, இப்படி பண்ணி, நான் இதனால தான் இந்த கெட்ட பழக்கத்த பழகுனேன். நான் இதனால தான் இவன நம்பி அங்க போனேன். நான் இதனால தான் இவள நம்பி அங்க எதுக்கு இவ்வளோ பெரிய சீனு? இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நமக்கு வழிகாட்டுதல் சரியில்லன்னு. உடனே டபால்னு நம்ம ஒரு இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த மாரி தான் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நானும் அப்படித்தான் இருக்கேன். மனுஷனுக்கு என்னைக்குமே தான் ஒரு ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ணிக்கணும்னு எப்பவுமே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு ஆள் இல்லாம எல்லாருக்கும் தன்னை வந்து ஒரு ஸ்பெஷலா அப்படி வந்து காட்டிக்கணும். பிறர் வந்து அவங்கள அப்படி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு. இதில ஒண்ணும் தவறு இல்ல. எல்லா மனிதர்களுக்கும் உண்டான குணம். சரிங்களா? இதிலிருந்து மீண்டு வெளிய வரணும். வந்துருவோம். பட் இயற்கையா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இது போல இருக்கக்கூடிய இந்த உணர்வு ரீதியான அந்த மாற்றங்கள்லாம் வரும்போது நம்மள ஸ்பெஷலா காட்டிக்கிறது. அழுது புலம்புறது. என்னப்பா நான் தியானம் செஞ்சேன். தியானம் செஞ்சதுனால இப்படி ஒரு அது ஒரு மெடல் மாதிரி. தியானம் செஞ்சேன், சாமி கும்பிட்டேன். அதனால இப்படியெல்லாம் நடக்குது. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? அப்புறம் அவங்க ஒரு லெக்சர் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத சீன் போடுறது. அதுக்கு பேசாம நம்ம வந்து சாமிகிட்ட பேசிட்டோ, அழுதுட்டோ போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த வெளியில நடக்கக்கூடிய இந்த சீன் வந்து நடக்காது. இந்த வெளியில ஒரு சீன் நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கடைசி வரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் போமாட்டோம். நம்ம புலம்புறோங்கிற பேர்ல, நம்ம என்ன பண்ணிருவோம், ஒரு ஒரு வகையான ஒரு அகம்பாவங்கிற அந்த கிரீடத்த தூக்கி வச்சுக்குவோம். உனக்கு இல்லாதது இப்ப எனக்கு நடக்குது பாத்தியான்னு. இது இது எச்சா ஒரு வம்பு. புதுசா வந்து பேய் நம்பி பிசாசுகிட்ட போய் சிக்கின மாரி. பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பிசாசுகிட்ட சிக்கின மாரி ஆயி போயிரும். ஏன் போய் அந்த வேண்டாத வேல. இல்லைங்களா? அதேபோல நெறைய விஷயம் சொல்றாங்க. நம்மளுடைய ஈகோ வந்து உடைஞ்சு போயிரும். சமுதாயத்தில எனக்கு இருக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல. பார்க்கிறதெல்லாம் மாயை. எல்லாமே மாயை. நம்மளுடைய பாட்காஸ்ட்ல இவரு அரவிந்த் சுப்ரமணியம் அவரு ஒரு பாட்காஸ்ட் ஐயப்பன பத்தி, சாஸ்தாவ பத்தி பேசி ஒரு பாட்காஸ்ட்டுக்கு அவரு ஒரு கதை சொன்னார். ஒரு ஞானி வந்து எல்லாம் மாயை, மாயைன்னு சொல்லிட்டு, இட்லி மேல கவனத்த வச்சுட்டே இருந்தபோது, உண்மையான ஞானி வந்து ஆமாமாங்க எல்லாமே மாயை தான். இட்லி மட்டும் தான் உண்மை வான்ட்டு கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி. ரொம்ப அழகான ஒரு கதை. அதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுபோல அறவேக்காட்டுத்தனமா எல்லாத்தையும் மாயை அப்படிங்கிறது. குடும்பத்த விட்டு வெளிய போறேன், மலைக்கு போய் உட்காந்துக்கிறேன், கோயில்ல உட்காந்துக்கிறேன், ஏகாந்தத்தை உணர்றேன். என்ன ஏகாந்தத்த உணர்றது? ஏகாந்தத்தை உணர்கிறேன்னு சொன்னாலே இன்னும் உணர்வு இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்புறம் எப்படி ஏகாந்தம் தெரியும்? ஏகாந்தம்ங்கிறது வார்த்தையால் விவரிக்க முடியாததுன்னு பெரியவர்கள் சொல்றாங்க. அது இப்படி இருக்கும்னு ஒரு புரிதலுக்காக, எடுத்துக்காட்டுகளுக்காக சொல்லப்படுது. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு ஒப்பிட்டு காட்டுவது தான். ஆனா அது இல்ல ஏகாந்தம். ஏகாந்தத்தை எப்படி விவரிக்க முடியும்? ஸோ அதனால இந்த சமுதாயத்தொட்டு சமுதாயமே இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு புரட்சி பேசுறது. ஒண்ணுலருந்து தப்பிச்சு இன்னொன்னுக்குள்ள சிக்கிறது தான் அது.
ஆன்மீகத்துக்குள்ள வந்தோனே ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உலகத்த திருத்துறேன் அப்படின்னு இன்னைக்கு நெறைய பேர் போயிடுறது. நான் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பில்ட் பண்ண போறேங்க. "வி ஆர் பிரிங்கிங் ஹெவன் ஆன் எர்த்" அப்படின்னுலாம் டயலாக் பேசுவோம். நான் ஆசிரமம் போடுறேன், என்ஜிஓ ஆரம்பிக்கிறேன். கடைசியில எங்க போய் நிக்கும்? காசு பணம் பார்க்கறதெல்லாம் போய் நிக்கும். அப்போ 1லிருந்து அதான் பேய்கிட்டருந்து தப்பிச்சு பிசாசுகிட்ட மாட்டுற மாரி தான் அது. ஏன் போய் அந்த வேண்டாத வேல? அதனால இது வந்து இது டார்க் சைடு, இந்த மாரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் குண்டலினி அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு, ஒரு வீடியோ போடுறதுக்கு, உங்கள வந்து அப்படி கவர்ந்து உள்ள இழுக்கிற அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதுலலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இத ஒரு மையமா வச்சு ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்களே உங்களையவே முட்டாள்தனமா கொண்டு போய் கண்ட இடத்துல உங்கள சிக்க விட்டுக்குவீங்க. ஆன்மீகம் அவ்வளோ கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடியது மாயைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இத நான் சொல்றேன். எனக்கே மாயைன்னு தெரியுது. அத பாரு எனக்கு லேப்டாப் தெரியுது, இது டேப் தெரியுது, கம்ப்யூட்டர் இது தெரியுது. எல்லாம் தெரியுது. ஞானியர்களுக்கு இதெல்லாம் சக்தி ரூபமா தெரியும்னு சொல்றாங்க. சத்தியமா என் கண்ணுக்கு அப்படியெல்லாம் தெரியல. அப்ப நானும் இன்னும் மாயையில தான் இருக்கேன். ஆனா, இந்த வார்த்தைய நான் சொன்னத சொல்லல. பெரியவர்கள் சொன்னத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உலகம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம உணரணும். இதற்குண்டான ஒரு பாதை தான் நம்ம இருக்கோம். இதற்கு எது தடையா இருக்கு அப்படின்னு கேட்டா, நாம இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய எண்ணம் தான் தடையா இருக்கு. இந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னா, ஒண்ணு கூட நம்மள போய் ஒரு அட்டாச் பண்ணி வச்சுக்குது. இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, மாமன், சித்தப்பன், பொண்டாட்டி, புருஷன், புள்ளைங்கன்னு இந்த மாரி ஒரு ஒரு இடத்துல கொண்டு போய் அட்டாச் பண்ணி வச்சுக்குது. ஆனா ஒருத்தரும் ஒரு ஒரு தனி ஆன்மாவும், இங்க அவரவர் தேவைக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறந்தர்றோம். இதெல்லாம் பொய்யின்னு நம்ம உணர்ந்து சும்மா தெரிஞ்சுக்கல. இப்ப எல்லாருக்கும் தெரியும். அறிவளவுல எல்லாத்துக்கும் தெரியும். உணர்வு ரீதியாக இன்னும் வரல. இதற்குண்டான பயிற்சி எடுக்கிறேங்க. இது ஒரு பிறப்புலயும் நடக்கலாம். பல பிறப்புகள்லயும் நடக்கலாம். ஆனா, ஏதோ ஒரு கட்டத்தில நடக்கும். சரிங்களா? அதற்குண்டான முயற்சிய இப்ப நாம எடுக்கிறோம். அவ்வளோதான். அந்த பாதையில போம்பொழுது இந்த குண்டலினிங்கிறது இந்த உடல் சம்பந்தமாக மட்டும் நடக்கக்கூடிய மாற்றம் மட்டுமே. உண்மையான மாற்றம்ங்கிறது மனதில ஏற்படக்கூடியது. மனதில சரியான மாற்றம் ஏற்படுதுன்னு உடல் சராசரியா அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப ஆன்மீகம்ங்கிறது இந்த மாரி மூச்ச புடி, குண்டலினி ஏத்து, அங்க தீட்சை வாங்கு, இங்க தீட்சை வாங்கு, அங்க பிரஸ் பண்ணு, இங்க பிரஸ் பண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனமானது சரியான மனோநிலை பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த உடலோடு நாம் பயணிக்கக்கூடியதுனால, இந்த உடலும் சீர்படணுங்கிறதுக்காக பெரியவர்கள் கொடுத்த, காட்டின ஒரு வழிப்பாதைகள் தான் இது எல்லாமே. இன்னைக்கு இதுதான் மெஜாரிட்டியான போர்ஷன் எடுத்துக்குது. மனரீதியாக யாருமே சரியான ஒரு இடத்திற்கு போவதற்குண்டான, மனோநிலை பெறுவதற்குண்டான முயற்சியே எடுக்கிறதே இல்ல. அதற்கு மட்டும் நம்ம சப்பக்கட்டு கட்டிக்கிறோம். "என்ன பண்றதுங்க? இப்படி இருக்கே!" அப்படின்னு நம்ம ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிறோம். அது ஆன்ம முன்னேற்றம் நடக்காது. ஸோ மனதை பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இதெல்லாம் தானா நடக்கும். இந்த மாறுதல்களை நினைத்து வருத்தப்படவோ, பயப்படவோ வேண்டாம். உடல் அளவிலோ, மனதளவிலோ பயம் ஏதாவது பயமுறுத்துறக்கால ஏதாவது நடந்ததுன்னா, நல்லது ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை செய்து கொள்வது நன்மை. சரிங்களா? கூடவே ஒரு ஆன்மீக குருவை அணுகியும் ஒரு ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளும். இது 2மே பேலன்ஸ்டா இருக்கணும். இது ஒண்ணு போதும், இன்னொன்னு வேண்டான்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்றதா இருந்தா சித்த பெருமக்கள் மருந்து முறைகள் அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்திருந்திருக்கவே மாட்டாங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம்ங்கிற ஒரு ஒரு மருத்துவ முறையே வந்திருந்திருக்காது. எல்லாமே இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்திருந்துட்டான் அப்படின்னு சொன்னா. ஸோ இது 2மே பேலன்ஸ்டா இருக்கணும். சரிதானுங்களா? அதனால இந்த கண்ட கண்ட இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து பயந்துகிட்டு, தவறான ஒரு புரிதல்ல சுத்த வேண்டாங்கிறதுக்காக சொல்றதுக்காக சொல்றேன். ரைட்? வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளுடைய நெத்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனலையும் பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உண்டு. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்க நெத்தில தண்டபாணி. நன்றி.